அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் 5th யூனிட்லேருந்து கேட்கக்கூடியது, ரொம்ப முக்கியமான ஒன்று. சும்மா கடினமான அப்படியே நடுங்க விடக்கூடிய ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்பாங்க. நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம். நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஏன்னா எல்லா கான்செப்ட்டும் வீடியோ டிஸ்கஸ் பண்ணியாச்சு. பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நிச்சயம் பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் என்ன தான் வீடியோஸ் பார்த்தாலும் ஒரு 6000 MCQs இருக்குது. அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும். இதை அவசியம் வாங்கி படிங்க. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த 6000 MCQs அனுப்பி வைக்கிறோம். டீட்டெயில் சொல்யூஷனாக தான் வரும். படித்தா புரியும், புரியலைனாலும் வருத்தப்பட வேணாம். இன்னும் 2-3 ரவுண்டு திருப்பி படிச்சிங்கன்னா நல்லா புரிஞ்சிடும். ரைட், 10 யூனிட்டும் இருக்கும். ஃபுல் சிலபஸ் கவர்டு, டீட்டெயில் சொல்யூஷன். இந்த அளவுக்கு 6000 MCQஸ்லாம் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ரைட், வேணுன்றவங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ப்ராப்ளம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். லெட் G be a group of all 2x2 matrices ABCD where AD minus BC not equal to 0 and ABCD belongs to Z3 relative to matrix multiplication. Then order of G is dash. அதாவது ஜிங்கிறது குரூப்புன்னு கொடுத்துட்டாங்க. அதில் எலமெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி 2x2 மேட்ரிசஸாக இருக்கும். இந்த ஏபிசிடிலாம் Z3லேருந்து வந்தது. நீங்கள் எங்கேருந்து ஆர்லேருந்து எடுத்துக்கூடாது, இசட்லேருந்து எடுத்துக்கூடாது, Z3லேருந்து தான் எடுக்கணும். Z3னா என்ன? செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் மாடுலோ 3. ரைட், Z3ல என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும் சொல்லுங்கள். Z3 ஈக்குவல் டு 0, 1, 2 இதெல்லாம் இருக்கும். ரைட், இதிலிருந்து தான் எலமெண்ட்ஸ், இந்த 3 எலமெண்ட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். உள்ளங்க யூஸ் பண்ணிவிட்டு அது எங்கே வேணாலும் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் அதோட டிட்டர்மினன்ட் பார்த்தா நாட் ஈக்குவல் 0 வரணும். ஸோ அந்த மாதிரி உள்ள எலமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த குரூப் தான் ஜி. குரூப்னே சொல்லிட்டாங்க. அண்டர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் மல்டிப்ளிகேஷன். அப்போது இந்த ஜியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எத்தனை, ஆர்டர் ஆஃப் ஜி என்னன்னு கேட்குறாங்க. ரைட், இப்போது ஜிங்கிறது குரூப்பு, அதோடைய ஆர்டர் வேணும். கண்டிஷன் என்னன்னு சொல்லி குரூப்பில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ அதை எழுதுகிறோம் பாருங்கள். ஜி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிசஸ் ABCD ஓவர் Z3. இது ஒன்று மேட்ரிக்ஸு. இது உள்ளே இருக்கிற என்ட்ரிஸ்லாம் Z3லேருந்து வந்தது. Z3ன்றது இது தான். இந்த 3 எலமெண்ட்ஸ் தான் நீங்கள் உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னா உங்கள் இஷ்டத்துக்கு போடக்கூடாது. போட்டால் அதோடைய டிட்டர்மினன்ட் இருக்கு பாருங்கள், AD மைனஸ் BC, அது நாட் ஈக்குவல் 0 வரணும். அந்த மாதிரி உள்ள மேட்ரிக்ஸ் தான் இது உள்ளே இருக்கும். ஸோ அப்போது ஜியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும், இதில் ஜியிலேருந்து யாராவது ஒருத்தர் எடுத்திங்கன்னா அவங்க ஒரு மேட்ரிக்ஸாக தான் வருவாங்க. அதுவும் 2x2 மேட்ரிக்ஸாக வருவாங்க. ஓகே, இவ்வளோ தான். ஸோ இது அண்டர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸ்டாரிங் ஆப்ரேட்டர் என்னென்னா மல்டிப்ளிகேஷன், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகே, இதுதான் கொஷினில் கொடுத்தது. இந்த ஜி வித் ஸ்டார் இருக்கு பாருங்கள், இதை தான் குரூப்னு அவங்க கொஷினில் கொடுத்துருக்காங்க. குரூப். அப்போ டவுட்டே இல்லை, இதுதான் கொஷின். சரிங்களா? இப்போ ஜியிலிருந்து எடுக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு மேட்ரிக்ஸு, 2x2 மேட்ரிக்ஸு. அந்த 2x2 மேட்ரிக்ஸ் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு என்ட்ரியும் Z3லேருந்து வந்தது. நீங்கள் எடுக்கிறீங்க ஒரு எலமெண்ட் ஜின்னா அதோட டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் 0வாக இருக்கணும். அந்த மாதிரி மேட்ரிக்ஸ் தான் ஜி உள்ளே இருக்கும். சரிங்க, இப்போ என்ன சார் சொல்ல வரீங்க? இப்போ இந்த குரூப்போட ஆர்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஆர்டர் ஆஃப் ஜி என்ன, இந்த குரூப்பில் எத்தனை எலமெண்ட் இருக்கும் கேட்குறாங்க. ரைட், இப்போ ஒரு ரிசல்ட் சொல்ல போகிறேன், முக்கியமான ரிசல்ட். இந்த வடிவத்தை பார்த்த உடனே அந்த ரிசல்ட் எனக்கு தோணுது. ரிசல்ட் அப்படி ஸ்டடி மெட்டீரியல் கொட்டி வச்சுருக்கேன். அதெல்லாம் நல்லா பாருங்கள், படிங்க, ரிசல்ட்டு கூடயே வாழணும். ரைட், பாருங்கள். ஜி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிசஸ் ABCD ஓவர் ZP. இங்கே P ப்ரைம். ஓகே, சச் தட் AD மைனஸ் BC இருக்கு இல்லையா, நாட் ஈக்குவல் டு 0. ரைட், அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஸ்டார் இங்கே இது குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ரைட், இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு குரூப் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இதனுடைய ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு P பவர் n மைனஸ் P பவர் 0 இன்ட்டு P பவர் n மைனஸ் P பவர் 1 இன்ட்டு P பவர் n மைனஸ் P பவர் 2 அப் டு லாஸ்ட் டேர்ம் எந்த வடிவில் இருக்கணும்னா
p பவர் n மைனஸ் p பவர் n மைனஸ் 1. ஸோ இந்த வடிவத்துக்கு வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ இந்த ப்ராடக்ட் இருக்கு பாருங்கள், இது தாங்க குரூப்போட ஆர்டர். ஓகே, இப்போது இது வந்து ஒரு ரிசல்ட்டுன்னு இருக்கேன். இந்த வடிவில் இருக்கக்கூடிய ஒரு குரூப்புக்கு இதுதான் ஆர்டர், இது ஒரு ரிசல்ட். இப்போ இதோட பர்ஃபெக்ட் ஷூட் ஆகுதா பாருங்கள். இங்கே p வேல்யூ 3, n வேல்யூ இந்த 2x2 மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ், இந்த 2 தான் n, அந்த ரோ காலம் நம்பர் ஆஃப் ரோ நம்பர் ஆஃப் காலம் அதுதான் வந்து n, ரைட். ஸோ பர்ஃபெக்ட் மேட்ச் ஆகிறதுனால இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் குரூப்ன்றதுனால குரூப் தான் இது. இங்கேயும் இந்த ஜி வித் ஸ்டார் இருக்கு இல்லையா, குரூப் தான். குரூப்பாக இருந்தால் தான் இந்த ரிசல்ட்டே நீங்கள் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா தொடக்கூடாது. இப்போ என்ன சொல்ல வரீங்க, இப்போ கேள்வி இது ரிசல்ட், இதோட பர்ஃபெக்ட் மேட்ச் ஆகிறதுனால நான் என்ன பண்ணுறேன், ஆர்டர் ஆஃப் ஜி உங்களுக்கு வேணுன்றதுனால இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட். ஓகே, இப்போது இங்கே n என்னென்னா 2, p என்னென்னா 3, இதோட மேட்ச் பண்ணும்போது நமக்கு n வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம இதில் போடலாம். கொஷினுக்கான நம்ம கேட்ட கேள்விக்கான பதில் ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு p பவர் n, p இவங்க வந்து 3, இந்த ஒரு பாருங்கள், பவர் n வந்து 2 மைனஸ் p பவர் 0, இதில் போடுறேன் அவ்வளோதான். p பவர் 0 1, p வேல்யூ இங்கே 3, n வேல்யூ 2 மைனஸ் p வேல்யூ 3, இங்கே 1, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அது அதுலேயும். இப்போது இது ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம், லாஸ்ட் டேர்ம் எந்த வடிவில் இருக்கணும், இந்த வடிவில் இருக்கணும். n இருக்குன்னா இங்கே n மைனஸ் 1 இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், n வேல்யூ 2 இருக்குன்னா அதுலேருந்து n மைனஸ் 1 கரெக்டாக வந்துருச்சு. அப்போ இந்த ஸ்டெப்போட நிறுத்திக்கணும், நம்ம எல்லா டேர்முக்கும் எழுதக்கூடாது, ரைட். எதோட இந்த லாஸ்ட் வடிவம் வருதுன்னா அதோட நிறுத்திக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதுனேன், செகண்ட் டேர்ம் எழுதுனேன், தேர்ட் டேர்ம் எழுத நான் போகல. ஏன்னா இந்த எழுதின செகண்ட் டேர்ம்லேயே இந்த லாஸ்ட் வடிவம் கிடச்சிருச்சு. n2ன்னா n மைனஸ் 1 வருங்க, 1 தானே. n வேல்யூ இங்கே 2 போடுங்களேன், 2 மைனஸ் 1 கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இந்த லாஸ்ட் டேர்ம் கிடச்சிட்ட உடனே நம்ம எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, எழுதக்கூடாது, ரைட். இது அப்படியே 2 டேர்மோட லாஸ்ட் டேர்ம் எனக்கு கிடச்சிச்சுன்றதுனால நான் இதை சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். 3 ஸ்கொயர் 9 மைனஸ் 1, இங்கே 3 ஸ்கொயர் 9 மைனஸ் 3 பவர் 1 3, ரைட். 9 மைனஸ் 1 8 இன்ட்டு 9 மைனஸ் 3 6, 6 இன்ட்டு 8 48, ரைட். ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 48. ஓகே, இப்போது எனக்கு ஹெல்ப் பண்ண ரிசல்ட் இதாங்க, இந்த ரிசல்ட். இப்போ இந்த வடிவில் இருக்கிற ஒரு குரூப்புக்கு இதுதான் ஆர்டர் ஆஃப் ஜி. இதோட பர்ஃபெக்ட் மேட்ச் ஆனதுனால இந்த வடிவில் இருக்கிற குரூப்புக்கு ஆர்டர் ஆஃப் ஜி என்னன்னா இதை கண்டுபிடிச்சிக்க பாருங்க, இதான். ஓகே, அப்போ என்ன ஆன்சர், 48, ரைட். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 6000 MCQs வாங்கி அவசியம் விரைவாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 85 புக்லெட்ஸ் ஃபுல் செட் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இதில் தான் நிறைய ரிசல்ட் கொட்டி வச்சுருக்கேன், ரிசல்ட் நிறையா இருக்கும். இதையும் வாங்கி படிங்க. இந்த 6000 MCQs வாங்க முடிஞ்சால் இதை வாங்கிங்க, இல்லை 85 புக்லெட்ஸ் வாங்க முடிஞ்சாலும் வாங்கிக்கோங்க. என்னோடய பெஸ்ட் அட்வைஸ் 85 புக்லெட்ஸ் வாங்கி எல்லாத்தையும் படிக்கணும், ஏன்னா இதை படிக்கிற கூட்டம் நிறையா இருக்காங்க. இப்போ நீங்கள் இது முடியலன்றதுனால தான் 6000 MCQஸ்க்கு நாங்கள் அடுத்த ஆப்ஷன் கொடுக்குறோம். 6000 MCQஸே போதுமானா போதும், அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்கோம். பட் ஃபுல் செட்டு மெட்டீரியல் அளவுக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தராது. ஃபுல் செட்டு மெட்டீரியல் தான் என்றைக்கும் உங்களை காப்பாற்றும். 85 புக்லெட்ஸ் வாங்கி படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு 13 புக்லெட் கொடுத்துருந்தோம் இல்லையா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு, அது வேறு லெவலில் இருக்குதுன்னு வாங்கி படிச்சுக்கிட்டே இருக்காங்க. வெறும் 2500 ருபீஸ்க்கு அது உங்கள் வீட்டுக்கே அனுப்பிடுவோம் கொரியரில். இந்த 13 புக்லெட்டில் இருக்கிற முக்கியமான ப்ராப்ளம் இந்த வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வரும். ஒரு 6 யூனிட்டுக்கு இருக்கும், 6-7 யூனிட்டுக்கு இருக்கும், எல்லாமே இருக்காததில் போட கொடுத்துட்ருக்கேன். ஓகே, வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.